இன்றைக்கி மீந்து போன மாவிளக்கை வச்சு சூப்பராக அதிரசம் பண்ண போகிறேங்க. கொஞ்சமாக மாவிளக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வச்சுட்டாங்கங்க. இப்போ மாவிளக்கில் இருக்கிற பொட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மாவிளக்கை 1 டே ஃப்ரிட்ஜிலே வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் டே எடுத்து தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். இதனால் 1 ஹவர் நான் கூலிங் தனியறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருக்கேன் மாவிளக்கை. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கல் மாதிரி தாங்க இருக்கும் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சதால். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1 ஹவர் கழித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. முதல்ல நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேங்க. அதில் இந்த மாவிளக்கு மாவை போட்டுக்கிறேன். நல்லா கையால் உதிரியாக வர மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கிறேங்க மாவிளக்கை. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு மாவிளக்கோட அருமையே தெரியல. இப்போல்லாம் நம்ம இந்த மாவிளக்கை அதிரசமாவோ இல்லை வேறு ஸ்வீட்டாக தான் செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. இந்த மாவை எனக்கு வீணாக்க மனசு வரலைங்க. அதனால தான் அதிரசமாக செஞ்சிடுறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. 1/2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். உடச்சி வச்ச மாவில் இந்த நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவை எடுத்து நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது புட்டு மாவு மாதிரி இது மாதிரி ஈரத்தன்மை இல்லாமல் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டர் விட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். மாவை நான் இப்போ கையால் தாங்க பிசைகிறேன். நான் இது அதிரச மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அதனால் நம்ம கையாலே பிசைஞ்சிக்கலாம். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம அது மாதிரி கொண்டு வர முடியாது. இந்த மாவில் கட்டியே பட்டிருக்காதுங்க. ஆல்ரெடி நம்ம பிசைஞ்ச மாவு தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவு பிசையும் போது இடியாப்ப மாவு எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு எதுவும் ஊற வைக்க வேணாங்க. டைரெக்டாக நம்ம அப்படியே அதிரசம் போட்டுடலாம். இப்போது நான் சின்ன சின்ன பாலாக இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் உருட்டி வச்சுக்கிறேங்க. இந்த மாவுலேருந்து நான் சின்ன சின்ன பாலாக எதுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன்னா எல்லாமே ஒரே அளவுக்கு அதிரசம் வர்றதுக்காக நான் சின்ன சின்ன பாலாக ஒரே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஒரு 10 பால் ரெடி பண்ணியிருக்கேங்க நான் அதிரசம் சுடுறதுக்காக. இந்த மாவை வச்சு இந்த மாவு பிசையும் போது தண்ணி விட்டோம்னா சம்டைம்ஸ் ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட போட்டு இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பதத்துக்கு கொண்டு வந்துடலாங்க ரொம்ப ஈஸியாக. வாழை இலை இல்லைங்க, அதனால் ஒரு சின்னதாக ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பிளேட்டில் அந்த பட்டர் ஷீட்டை வச்சுக்கிறேன். நான் எண்ணெய் எதுவும் தொட தேவையில்லைங்க. அப்படியே இந்த மாவை டைரெக்டாக பட்டர் ஷீட்டில் வச்சு சின்னதாக நம்ம தட்டிக்கலாங்க. இந்த அதிரசம் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திட்டமாக இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறேங்க. நான் அதிரசம் பண்ணுறதுக்கு பாவு காய்ச்சி மாவு கிண்டலைங்க. அதனால் இது மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. உள் வரைக்கும் நல்லாவே வேகும் அதிரசம். 100 ml அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க ரெடியாக. இப்போது ரெடி பண்ண இந்த அதிரசத்தை அந்த எண்ணெயில் வச்சிடலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகலைங்க, மீடியமாக தாங்க சூடாக இருக்குது. இது மாதிரி 2-3 அதிரசமாகவும் போட்டு எடுத்துக்கலாங்க. மாவு ரொம்ப வழுவழுப்பு தன்மையாக இருக்கிறதால உடையும் உடையாதுங்க. ஈஸியாக நம்ம எண்ணெயில் போட்டு அதிரசம் எடுத்துடலாம். மாவு இது மாதிரி போட்டதுமே எண்ணெயில் ஓரளவுக்கு உப்பி வருங்க. நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். மாவு எண்ணெயில் பிரிஞ்சிருன்ற கவலையே தேவையில்லைங்க. ஈஸியாக போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். மாவிளக்கு பண்ணுறதுக்கு பச்சரிசியை 150 ml கப்பால் அளந்து எடுத்து தண்ணியில் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. ஊறினதும் அரிசி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் உலர்த்திட்டேன். மிக்ஸி ஜாரில் நல்லா உலர்த்தின பச்சரிசியும் 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு 70 ml நல்லா துருண வெல்லத்தை போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டு நல்லா மாவிளக்கு பிடிச்சேங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வந்ததுங்க. நல்லாவும் இருந்தது. இந்த மாவிளக்கு தான் இப்போது இது மாதிரி புசு புசுன்னு அதிரசமாக மாறி இருக்குங்க. இப்போது இந்த அதிரசத்தை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாங்க. கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காதுங்க இந்த அதிரசம். ஒரே ஒரு அதிரசம் இப்போ எண்ணெயில் போட்டு ஈஸியாக புசு புசுன்னு வர மாதிரி நம்ம செய்யலாங்க. இப்போ அதிரசத்தை ஒன்று எண்ணெயில் போட்டிருக்கேன். நான் நல்லா சுடு எண்ணெயை லைட்டாக அதிரசத்து மேலே இது மாதிரி எடுத்து விட்டுடலாங்க. நல்லா பூரி மாதிரி நல்லா அதிரசம் நல்லாவே உப்பி வருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொல பொலனும் இருக்குங்க. இப்போ அடுத்த அதிரசத்தையும் போட்டாச்சுங்க. அந்த அதிரசம் வேகிறதுக்குள்ளே அதே மாதிரி லைட்டாக கரண்டியால் சுடு எண்ணெயை எடுத்து அந்த அதிரசம் மாவு மேலே இது மாதிரி தெரிச்சோம்னா லைட்டாக பூரி மாதிரி உப்பி வருங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். மாவிளக்கு மாவு பண்ண தெரிகிறவங்க எல்லாருமே நம்ம அதிரசம் பண்ணலாங்க. யாருக்கெல்லாம் அதிரசம் பண்ண தெரியாதோ அவங்கெல்லாம் இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். எனக்கு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. நான் இந்த மாவிளக்கு மாவை வச்சு இப்போ சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள் இந்த அதிரசம்.
இந்த அதிரசம் இது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கினோமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் ஆகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் மாவிளக்கு மாவு மீந்துருச்சுன்னா இது மாதிரி. எப்போ மாவிளக்கு மீறுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு நான் வச்சுருக்கேங்க. 2 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு ஒரு 10 அதிரசம் அளவுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த 2 மாவிளக்கு மாவு நல்ல வாசனையாக நல்லா சுட சுட இருக்குங்க அந்த அதிரசம். இப்போ இந்த அதிரசத்தை நான் 2ஆக உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக தாங்க இருக்குது இந்த அதிரசம். இப்போ 2ஆக உடைச்சிடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. எப்படி அதிரசம் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த மாவில் பண்ணுற அதிரசமும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஈஸியாக மாவிளக்கு மாவை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி.